விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பெரியகுளம் புறவு நீர்வடி பகுதியில் விவசாயம் செய்து வரும் திரு சுந்தரமணி அவர்களை சந்தித்த போது, என்னுடைய பெயர் சுந்தரமணி. மணவாளக்குறிச்சி பெரியகுளத்து அலையில் நான் ஒரு சிறு விவசாயி. வருஷம் காலாகாலமாக நெல் பயிர் தான் இந்த வேலையில் நாங்கள் பயிர்விடுறோம். ரீசெண்டாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி நேரத்தில் உளுந்து வயல் அறுத்த உடனே உளுந்து போட்டு அந்த மாதிரி பயிர் போட்டு நாங்கள் அதில் அந்த அனுபவம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை ஏதாவது அரசாங்கம் நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி உதவி செய்யணும்னு பார்த்தப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து வேளாண்மை துறையிலேருந்து இந்த வருஷம் உளுந்து ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கு தேவையான உரங்கள் மருந்து வகைகள்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது இந்த ட்ரிப்பு வயல் அறுத்த உடனே நான் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரிப்பும் போட்டு அதோட ப்ரொடக்ஷன் அதோட இதை விளைச்சலை பார்த்து நாங்கள் இன்னும் இதனால் நல்ல விவசாயிகள் கொஞ்சம் நலன் பெறுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த ஒரு 3 மாதம் பயிர் வயலெலாம் சும்மா தான் இருக்கும், எந்த விதமான விவசாயம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த கவர்மெண்ட்டுடைய மானியத்தினால இந்த ட்ரிப்பு எல்லாருமே பெரியகுளத்து ஒட்டுமொத்தமாக உளுந்து போடுறோம். அதுக்கு வேளாண்மை துறை எங்களுக்கு மிகவும் ரொம்ப ஊக்கமாக இருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த தடவை கிருஷி ஒரு உளுந்து போட்டு எங்களுடைய அதில் ரொம்ப லாபம் அடையணும்னு நம்பிக்கையோடு இருக்கும். இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறையும் விவசாய பெருமக்களும் தேசிய அளவிலான விவசாய விளைபொருட்களின் வளர்ச்சிக்கும் பல துறைகளின் மூலம் மானியங்கள், விவசாயிகளுக்கு கடன்கள் மற்றும் ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை மேற்கொள்ளும் விவசாய நலத்திட்டங்கள் மற்றும் செயல் விளக்கங்களை விவரிக்கிறார் அம்மாவட்டத்தின் வேளாண் செயற்பொறியாளர் திரு பி ஆனந்தராஜா. இறைவன் நமக்கு இயற்கை அளித்த வரம் நீரும் மண்ணும் தான். அதை ஒவ்வொருவரும் அதை நீரும் நிலத்தையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், மேம்படுத்தணும். நம்முடைய அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு துறைகள் மூலம் பல திட்டங்களை தீட்டி மண் வளத்தை பாதுகாக்கவும், நீர் வளத்தை பாதுகாக்கவும், பராமரிக்கவும், மேம்படுத்தவும் பல திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் பல திட்டங்களை தீட்டி வருகிறது. அவற்றில் வேளாண்மை இயந்திரமாக்குதல் முக்கியமான திட்டமாகும். அடுத்து மண் வளத்தையும் மற்றும் நீர் வளத்தையும் பாதுகாக்கிறது ஒரு திட்டமாகும். அடுத்து பாசன நீர் மேலாண்மை, இந்த திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண் வளத்தை நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தடுப்பணை கட்டுதல், கசிநீர் குட்டை அமைத்தல் போன்ற பணிகளையும் செய்திருக்கிறது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டம் செயல்படுகிறது. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50% அது 50% மேலாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தான் வருகிறது. இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த இயற்கை சூழ்நிலையை பாதுகாக்கிறதும் மண்ணரிமானத்தை தடுக்கிறது தான் முக்கிய நோக்கமாகும். இந்த மண்ணரிமானத்தை தடுக்கிறதுக்காக தான் 3 ரீச்சாக பிரிக்கிறாங்க. அப்பர் ரீச்னு சொல்லி அதை ஒன்று பிரிக்கிறாங்க. மேலே முதல் கட்டத்தில் அப்பர் ரீச், மிடில் ரீச், லோயர் ரீச். அந்த அப்பர் ரீச்சில் வெற்றுக்கள் தடுப்பணைகள் குறைந்த வேரத்தில் கட்டுறாங்க. மிடில் ரீச்சில் நல்ல செக்டாம் தடுப்பணைகள் நல்லா கட்டுறாங்க. லோயர் ரீச்சில் கேபிஎன் செக்டாம், சிமெண்ட் செக்டாம் போன்ற கட்டுறாங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தியில் நடக்கிற திட்டங்கள். அடுத்தபடியாக வேளாண்மை இயந்திரமாக்குறதுல தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நமக்கு மானிய விலையில் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது. அதில் விவசாயிகளுக்கு பேசிக் ப்ரைஸ் அடிப்படை விலையில் 40% முன்னாடி கொடுத்தாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2007-08 ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2007-08 இந்த கடந்த வருடம் வரைக்கும் 2011-12 வரைக்கும் ஒரு 380 இயந்திர கருவிகள் 4,46,00,000 மானியத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷமும் நமக்கு 79 லட்சம் சாங்ஷன் ஆகிருக்கு NADP திட்டத்தில் கொடுக்குறது. அதில் குறிப்பாக களையெடுப்பு கருவி 20 HP, அதாவது 20 குதிரை களையெடுப்பு கருவி, பவர் டில்லர், பவர் வீடர், பவர் ஸ்ப்ரேயர், ப்ரூஸ் கட்டர் போன்ற பல கருவிகளும்
கொடுக்குறாங்க. அதில் இந்த வருஷம் வந்து 50% மானியம், அடிப்படை வகையிலேருந்து 50% மானியத்தில் கொடுக்குறாங்க. அதுபோக ஆதிராடவர் SC/ST ஆதிராடவர் உறுப்பினருக்கு 60% மானியத்தில் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க வந்து நிறையா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வேளாண்மை இயந்திரமாக்குதலேருந்து பலதரப்பட்ட கருவிகள் கொடுத்து வேளாண்மையை செயல்படுத்திட்டு வருவோம். இந்த நிதியாண்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தில் 417 தடுப்பணைகள் கட்டுவதற்கு 94.92 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிதியாண்டில் முடிந்துவிடும். இதுபோக வேளாண்மை இயந்திரமாக்கல் திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு வரப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவினருக்கு 118 இயந்திரங்கள் வாங்குவதற்கு 72.6 லட்சம் நிதி ஒதுக்கீடு வரப்பெற்று விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். அதேபோல் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடன் வகுப்பினருக்கு ஒரு 22 கருவிகள் வாங்குவதற்கு 13 லட்சம் நிதி ஒதுக்கீடு வரப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் வழங்கி வருகிறோம். இந்த நிதியாண்டு மார்ச் 31க்குள் அனைத்து கருவிகளும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். காளான் நம் அன்றாட சமையலுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அடங்கியுள்ளன. இது வணிக ரீதியாக வளர்க்கப்பட்டு வருகிறது. வேளாண் பெருமக்களுக்கு உப தொழிலாக மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகளும் சுயதொழில் முனைவோரும் காளான் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். காளான் உணவாக மட்டுமல்லாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான காளான் ரஸ்க், காளான் பிரெட் போன்றவை தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காளான் உற்பத்தி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தாவர பாதுகாப்புத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரகாசம் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிப்பி காளான்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அது பார்த்திங்கன்னா அதிகமாக 3 வகையான காளான் நம்ம அதிகம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். காளான் வளர்ப்புக்கு நம்ம முக்கியமாக வேண்டியது பார்த்திங்கன்னா விதை. எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறப்ப தரமான விதை வேண்டியுமோ அதேமாதிரி நம்மளுக்கு காளான் வளர்ப்புக்கு தரமான வித்துக்கள் வேண்டியிருக்கு. இப்போ காளான் வித்து தயாரிப்பு எப்படின்னு நம்ம பார்த்துக்க போகிறோம். இப்போ காளான் இதுதான் பார்த்திங்கன்னா காளான் வித்து பை. காளானில் வித்தில் 3 வகையான காளான் வித்துகள் இருக்குது. அடிப்படை வித்து அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை வித்துங்கிறது இது மாதிரி காளான் பூசணத்திலேருந்து பிரித்து எடுத்து ஊடகத்தில் வளர்த்துறதுக்கு பேர் அடிப்படை வித்துன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்து பண்ணுறது தாய் வித்து, இங்கிலீஷில் மதர் ஸ்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சோதனை குழாயிலேருந்து 2 தாய் வித்து பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு தாய் வித்துலேருந்து 30 படுக்கை வித்துகள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுறோம். அப்படியே பார்க்க போனால் காளான் விதையில் நம்ம முக்கியமாக வேண்டிய நம்ம சோளம், சாதாரணமாக நமக்கு வேண்டிய சோளம் தான் பண்ணுறோம். சோளத்தை கூட பார்த்து அடுத்த வேண்டிய மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்புத்தூள். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்து நல்ல விளைஞ்ச முத்திய சோளத்தில் நம்ம தண்ணியில் விட்டு கழுவுறோம். கழுவுனா ஒரு போட்டிங்கன்னா கழுவுனப்போ அதில் பார்த்து அதில் இருக்கிற பூச்சி தாக்குன, நோய் தாக்குன முத்தாத சோளமெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா தண்ணி விட்டு கழுவணும். கழிச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு கொண்டு வந்து வேக வைக்கணும். இப்போ கழுவின சோளத்தை எடுத்துகிட்டு வர்றோம். எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடை வர்ற மாதிரி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இது பண்ணணும். வேக வைக்கிறப்ப என்னாச்சுன்னா நல்லா 1-2 சோளம் வெடிக்கும். வெடிச்சிச்சுன்னா ஒரு அரை வேக்காடுன்னு எடுத்து அப்புறம் அதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து கொண்டு போய் மறுபடியும் நம்ம சுண்ணாம்புத்தூளை மிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல வெந்த சோளத்தை எடுத்து நம்ம கீழே கொட்டி கித்தான சாக்கில் கொட்டி நல்லா ஆற விடணும். பரப்பி ஆற விட்டுட்டு அப்புறம் சுண்ணாம்புத்தூளை மிக்ஸ் பண்ணணும். 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் சுண்ணாம்புத்தூளை மிக்ஸ் பண்ணணும். அதாவது சுண்ணாம்புத்தூள் சோளத்தோடு நல்லா கலந்துடணும். சோளமே வெள்ளையாக மாறிடணும். இதை பார்த்திங்கன்னா பாலித்தீன் வித்துப்பை 11 இன்ச்சு நீளம், 5 இன்ச்சு அகலம் உள்ள பாலித்தீன் கை. அது அப்படி என்னென்னா அது நம்ம அடியில் இருக்கிற இதையும் நம்ம கவரை ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பினாத்தான் அப்படி இந்த பாலித்தீன் வித்துப்பை ரவுண்டாக உட்காரும், வட்டமாக உட்கார், இல்லாட்டி அப்படியே இருக்கும். திருப்பிக்கிறோம். திருப்பின பின்னாடி நம்ம சுண்ணாம்புத்தூள் கலந்த சோளத்தை எடுத்து ஒரு வித்து பைக்கு 300 கிராம் என்ற அளவில் கலக்கிறோம். 300 கிராம் அளவில் கலந்துடுறோம். கலந்துட்டு அப்புறம் அது என்ன பண்ணுறோம்னா ஒரு பிவிசி பைப் ரிங் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை எடுத்து நாம் உள்ளுக்கு சொருகிறோம். சொருகிட்டு அதுதான் வாய்ப்பாகம். இந்த இதுக்கு பாட்டில் மாதிரி வர்றதுக்கு இந்த பிவிசி ரிங்கு வாய்ப்பாகம்.
அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா அடுத்து பஞ்சு வச்சு அடைக்கணும். ஈரம் உறிஞ்சாத பஞ்சு, அதாவது இங்கிலீஷில் நான் அப்சார்பன்ட் காட்டன் சொல்கிறோம் இல்லையா, ஈரம் உறிஞ்சாத பஞ்சு எடுத்து அந்த விதை பையை நல்லா அடைச்சிக்கிறோம். இதுதான் காளான் வித்து. அது முடிஞ்ச முன்னாடி அதே ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பர் வச்சு மேலே, அதாவது ஆட்டோக்ளேவில் மிஷினில் வச்சு இது பண்ணுறப்ப தண்ணி உள்ளுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பேப்பரை வச்சு ரப்பர் பேண்டை போட்டு இல்லாமல் மூடிடும். இப்போது பஞ்சு அடித்த காளான் வித்து பைகளை ஆட்டோக்ளேவ்ங்கிற மிஷினில் எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு மூடிட்டு 20 பவுண்ட் ப்ரெஷரில் 2 மணி நேரம் அந்த மிஷினை ஓட்டணும். 2 மணி நேரம் அந்த மிஷினை ஓட்டிட்டுன்னா அந்த விதைப்பைகளில் எல்லா கிருமியும் செத்து போய் சுத்தமான தரமான காளான் வித்து பைகள் கிடைக்கும். இதை கொண்டு நாம் அடுத்து தாய் வித்து படுக்கை வித்தெல்லாம் தயார் பண்ணலாம். அந்த விதை தொற்று நீக்கம் செய்யப்பட்ட சோளான் வித்து பைகளை லேமினார் ஃப்ளோங்கிற ரூமில் கொண்டு போய் வச்சு இது விதையை மாற்ற போகிறோம். இந்த டெஸ்ட் டியூப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் அடிப்படை வித்து, டெஸ்ட் டியூப்பில் இருக்கிறது அடிப்படை வித்து, அதுலேருந்து எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்லேருந்து 2 தாய் வித்து பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு இரும்பு குச்சி ஒரு ஃபோர்ஸப்பில் எடுத்து நம்ம இது என்ன பண்ணுறோன்னா சூடு பண்ணுறோம். சூடு பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து அந்த விதைப்பு இதை எடுத்துக்கிறோம், டெஸ்ட் டியூப்பை எடுத்து இதான் அடிப்படை வித்து. சோதனை குழாய் இருக்குது சொல்லிங்களா, அது அடிப்படை வித்து. அதில் என்னென்னா ஒரு சோதனை குழாயிலேருந்து 2 தாய் வித்து பண்ண போகிறோம். ஒரு பகுதி எடுத்து ஒரு விதைப்பையில் போட போகிறாங்க. அடுத்த இன்னொரு பகுதி எடுத்து இன்னொரு விதைப்பையை போட போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. இப்போது ஒரு விதைப்பையை எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பாதியை எடுத்து உள்ளுக்கு போடுறாங்க. போட்டு நல்லா மூடிடணும். அதை பஞ்சு வச்சு மூடிடணும். பஞ்சு வச்சு மூடிட்டிங்கன்னா அது ஒரு தாய் வித்து ரெடி. ஒரு 10 நாளில் அப்படியே வளர்ந்துடும். இப்போ அடுத்த பாதியை இன்னொரு பையில் போடுறோம், இன்னொரு விதைப்பையில் போட போகிறோம். இது மாதிரி 2 பை போடலாம். 2 பை போட்டிங்கன்னா 2 தாய் வித்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வச்சுன்னா 10 நாளில் வளர்ந்துடும். பூசணம் வளர்ந்து அந்த வித்து பையை பூரா வெள்ளையாக மாறிடும், வெண்மையாக மாறிடும். ஸோ அப்போ அது தாய் வித்து. ஒரு தாய் வித்துலேருந்து அடுத்து நாம் 30 படுக்கை வித்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லா வளர்ந்த தாய் வித்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது தாய் வித்துலேருந்து எப்படி படுக்கை வித்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தாய் வித்து என்ன பண்ணோன்னா ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு தாய் வித்துலேருந்து 30 படுக்கை வித்து பண்ண போகிறாங்க. எவர்சல் ஸ்பூன் இல்லை ஸ்கேல்பல் மூலமாக ஏறத்தாழ ஒரு 10 கிராம் வர அளவுக்கு நம்ம எடுத்து போட போகிறோம் உள்ளுக்கு. சரி, அடிப்படை வித்து எடுத்து போடுறாங்க. தாய் வித்துலேருந்து எடுத்து படுக்கை வித்துக்கு போகிறாங்க. இப்போ காட்டனை வச்சு மூடிடுறோம். அப்படியே வளர்ந்துடும். இப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே அப்படியே வளர்ந்து வெண்மையாயிரும். வெண்மையான படுக்கை தயார் பண்ணுறதுக்கு, காளான் படுக்கை தயார் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இது மாதிரி பண்ணுறப்போ அந்த ஒரு 10-15 நாளில் அந்த நம்ம தாய் வித்துலேருந்து போட்ட பூசணம் நல்லா பரவி 10 நாளில் 15 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த படுக்கை வித்து வெண்மையாக மாறிடும். அதுலேருந்து ஒரு படுக்கை வித்தில் 2 காளான் படுக்கைகள் தயார் பண்ணலாம். அதனால் தரமான காளான் வளர்ச்சிக்கு தரமான வித்து முக்கியம். நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பல்கலைக்கழகத்தில் நம்ம பயிர்வயல் துறை காளான் ஆராய்ச்சி மையத்தில் ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். ஒரு நாள் பயிற்சி அதை வச்சு நிறைய காளான் பண்ணை இருக்குது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 700 காளான் பண்ணைகள் இருக்குது. அதில் 600 காளான் பண்ணைகள் சிப்பி காளான் பண்ணைகள், ஒரு 40 பண்ணைகள் பால் காளான், 60 பண்ணை முட்டு காளான் பண்ணைகள். இது மட்டும் அல்லாது நம்மளது விதை உற்பத்திக்கும் பயிற்சி கொடுக்குறோம். 5 நாள் பயிற்சி, திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாள் பயிற்சி. எல்லா மூலப்பொருளும் கொடுத்து இங்கிலீஷ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்ல முடியல, அவங்களே எல்லா பொருள்களும் கொடுத்துரும். அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே காளான் வித்து பண்ணி காளான் திசு எடுத்து தாய் வித்து பண்ணி படுக்கை வித்து பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் அது மாதிரி பார்க்க போக நம்முடைய பயிற்சி மூலமாக ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 50லேருந்து 60 காளான் வித்து பண்ணைகள் இருக்குது. உதாரணமாக சிப்பி காளான் வளர்ப்பு பார்த்திங்கன்னா சிறு முதலீடு தொழில். ஏறத்தாழ ஒரு 20-25 இருந்த போது சின்ன பண்ணை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 கிலோ எடுக்கணும்னா நம்மளுக்கு வேண்டிய முதலீடு 20-25 ரூபா 20,000 இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணமாக உழவு பெருமக்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் எப்படி மீன் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், அதே மாதிரி கோழி வளர்க்குற மாதிரி காளான் வளர்ப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உபத்தொழில். அதனால் பார்த்து இது மாதிரி நல்லா தொழில் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஓய்வு காலங்களில் காளான் வளர்த்து நம்முடைய பொருளாதார செய்தியை உற்பத்தி பண்ணிக்கலாம். நீங்களும் பயனடையலாம். நம்ம நாட்டில் உள்ள புரத பற்றாக்குறையை நீக்குவதற்கு காளான் ஒரு மிகச்சிறந்த சத்தான உணவு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுடைய கருத்துகளும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எமது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் திங்கட்கிழமை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இதுக்கு பாட்டில் மாதிரி வர்றதுக்கு இந்த பிவிசி ரிங்கு வாய்ப்பாகம் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா அடுத்து பஞ்சு வச்சு அடைக்கணும். ஈரம் உறிஞ்சாத பஞ்சு, அதாவது இங்கிலீஷில் நான் அப்சார்பன்ட் காட்டன் சொல்கிறோம் இல்லையா, ஈரம் உறிஞ்சாத பஞ்சு எடுத்து அந்த விதைப்பையை நல்லா அடைச்சிக்கிறோம். இதுதான் காளான் வித்து. அது முடிஞ்ச முன்னாடி அதே ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பர் வச்சு மேலே, அதாவது ஆட்டோக்ளேவில் மிஷினில் வச்சு இது பண்ணுறப்ப தண்ணி உள்ளுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பேப்பரை வச்சு ரப்பர் பேண்டை போட்டு இல்லாமல் மூடிடும். இப்போது பஞ்சு அடித்த காளான் வித்து பைகளை ஆட்டோக்ளேவ்ங்கிற மிஷினில் எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு மூடிட்டு 20 பவுண்ட் ப்ரெஷரில் 2 மணி நேரம் அந்த மிஷினை ஓட்டணும். 2 மணி நேரம் அந்த மிஷினை ஓட்டிட்டுன்னா அந்த விதைப்பைகளில் எல்லா கிருமியும் செத்து போய் சுத்தமான தரமான காளான் வித்து பைகள் கிடைக்கும். இதை கொண்டு நாம் அடுத்து தாய் வித்து படுக்கை வித்தெல்லாம் தயார் பண்ணலாம். அந்த விதை தொற்று நீக்கம் செய்யப்பட்ட சோளான் வித்து பைகளை லேமினார் ஃப்ளோங்கிற ரூமில் கொண்டு போய் வச்சு இது விதையை மாற்ற போகிறோம். இந்த டெஸ்ட் டியூப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் அடிப்படை வித்து, டெஸ்ட் டியூப்பில் இருக்கிறது அடிப்படை வித்து, அதுலேருந்து எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்லேருந்து 2 தாய் வித்து பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு இரும்பு குச்சி ஒரு ஃபோர்ஸப்பில் எடுத்து நம்ம இது என்ன பண்ணுறோன்னா சூடு பண்ணுறோம். சூடு பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து அந்த விதைப்பு இதே எடுத்துக்கிறோம், டெஸ்ட் டியூப்பை எடுத்து இதான் அடிப்படை வித்து. சோதனை குழாய் இருக்குது சொல்லிங்களா, அது அடிப்படை வித்து. அதில் என்னென்னா ஒரு சோதனை குழாயிலேருந்து 2 தாய் வித்து பண்ண போகிறோம். ஒரு பகுதி எடுத்து ஒரு விதைப்பையில் போட போகிறாங்க. அடுத்து இன்னொரு பகுதி எடுத்து இன்னொரு விதைப்பையில் போட போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. இப்போது ஒரு விதைப்பையை எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பாதியை எடுத்து உள்ளுக்கு போடுறாங்க. போட்டு நல்லா மூடிடணும். அதை பஞ்சு வச்சு மூடிடணும். பஞ்சு வச்சு மூடிட்டிங்கன்னா அது ஒரு தாய் வித்து ரெடி. ஒரு 10 நாளில் அப்படியே வளர்ந்துடும். இப்போ அடுத்த பாதியை இன்னொரு பையில் போடுறோம், இன்னொரு விதைப்பையில் போட போகிறோம். இது மாதிரி 2 பை போடலாம். 2 பை போட்டிங்கன்னா 2 தாய் வித்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வச்சுன்னா 10 நாளில் வளர்ந்துடும். பூசணம் வளர்ந்து அந்த வித்து பையை போட வெள்ளையாக மாறிடும், வெண்மையாக மாறிடும். ஸோ அப்போ அது தாய் வித்து. ஒரு தாய் வித்துலேருந்து அடுத்து நம்ம 30 படுக்கை வித்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லா வளர்ந்த தாய் வித்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது தாய் வித்துலேருந்து எப்படி படுக்கை வித்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தாய் வித்து என்ன பண்ணோன்னா ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு தாய் வித்துலேருந்து 30 காளானில் பாதி வித்தில் 3 வகையான காளான் வித்துகள் இருக்குது. அடிப்படை வித்து அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை வித்துங்கிறது இது மாதிரி காளான் பூசணத்திலேருந்து பிரித்து எடுத்து ஊடகத்தில் வளர்த்துறதுக்கு பேர் அடிப்படை வித்துன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்து பண்ணுறது தாய் வித்து, இங்கிலீஷில் மதர் ஸ்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சோதனை குழாயிலேருந்து 2 தாய் வித்து பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு தாய் வித்துலேருந்து 30 படுக்கை வித்துகள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுறோம். அப்படியே பார்க்க போனால் காளான் விதையில் நம்ம முக்கியமாக வேண்டிய நம்ம சோளம், சாதாரணமாக நமக்கு வேண்டிய சோளம் தான் பண்ணுறோம். சோளத்தை கூட பார்த்து அடுத்த வேண்டிய மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்புத்தூள். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்து நல்ல விளைஞ்ச முத்திய சோளத்தில் நம்ம தண்ணியில் விட்டு கழுவுறோம். கழுவுனா ஒரு போட்டிங்கன்னா கழுவுனப்போ அதில் பார்த்து அதில் இருக்கிற பூச்சி தாக்குன, நோய் தாக்குன முத்தாத சோளமெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா தண்ணி விட்டு கழுவணும். கழிச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு கொண்டு வந்து வேக வைக்கணும். இப்போ கழுவின சோளத்தை எடுத்துகிட்டு வர்றோம். எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடை வர்ற மாதிரி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இது பண்ணணும். வேக வைக்கிறப்ப என்னாச்சுன்னா நல்லா 1-2 சோளம் வெடிக்கும். வெடிச்சிச்சுன்னா ஒரு அரை வேக்காடுன்னு எடுத்து அப்புறம் அதுக்கு பின்னாடி எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து கொண்டு போய் மறுபடியும் நம்ம சுண்ணாம்புத்தூளை மிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல வெந்த சோளத்தை எடுத்து நம்ம கீழே கொட்டி கித்தான சாக்கில் கொட்டி நல்லா ஆற விடணும். பரப்பி ஆற விட்டுட்டு அப்புறம் சுண்ணாம்புத்தூளை மிக்ஸ் பண்ணணும். 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் சுண்ணாம்புத்தூளை மிக்ஸ் பண்ணணும். அதாவது சுண்ணாம்புத்தூள் சோளத்தோடு நல்லா கலந்துடணும். சோளமே வெள்ளையாக மாறிடணும். இதை பார்த்தீங்கன்னா பாலித்தீன் வித்துப்பை 11 இன்ச்சு நீளம், 5 இன்ச்சு அகலம் உள்ள பாலித்தீன் கை. அது அப்படி என்னென்னா அது நம்ம அடியில் இருக்கிற இதையும் நம்ம கவரை ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பினாத்தான் அப்படி இந்த பாலித்தீன் வித்து போய் ரவுண்டாக உட்காரும், வட்டமாக உட்கார், இல்லாட்டி அப்படியே இருக்கும். திருப்பிக்கிறோம். திருப்பின பின்னாடி நம்ம சுண்ணாம்புத்தூள் கலந்த சோளத்தை எடுத்து ஒரு வித்து பைக்கு 300 கிராம் என்ற அளவில் கலக்கிறோம். 300 கிராம் அளவில் கலந்துடுறோம். கலந்துட்டு அப்புறம் அது என்ன பண்ணுறோம்னா ஒரு பிவிசி பைப் ரிங் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை எடுத்து நாம் உள்ளுக்கு சொருகிறோம். சொருகிட்டு
அதுதான் வாய்ப்பாகும். இந்த விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பெரியகுளம் புறவு நீர்வடி பகுதியில் விவசாயம் செய்து வரும் திரு சுந்தரமணி அவர்களை சந்தித்த போது, என்னுடைய பெயர் சுந்தரமணி. மணவாளக்குறிச்சி பெரியகுளத்து அலையில் நான் ஒரு சிறு விவசாயி. வருஷம் காலாகாலமாக நெல் பயிர் தான் இந்த வேலையில் நாங்கள் பயிர்விடுறோம். ரீசெண்டாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி நேரத்தில் உளுந்து வயல் அறுத்த உடனே உளுந்து போட்டு அந்த மாதிரி பயிர் போட்டு நாங்கள் அதில் அந்த அனுபவம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை ஏதாவது அரசாங்கம் நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி உதவி செய்யணும்னு பார்த்தப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து வேளாண்மை துறையிலேருந்து இந்த வருஷம் உளுந்து ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கு தேவையான உரங்கள் மருந்து வகைகள்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது இந்த ட்ரிப்பு பயில் அறுத்த உடனே நான் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரிப்பும் போட்டு அதோட ப்ரொடக்ஷன் அதோட இதை விளைச்சலை பார்த்து நாங்கள் இன்னும் இதனால் நல்ல விவசாயிகள் கொஞ்சம் நலன் பெறுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த ஒரு 3 மாதம் பயிர் வயலெலாம் சும்மா தான் இருக்கும், எந்த விதமான விவசாயம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த கவர்மெண்ட்டுடைய மானியத்தினால இந்த ட்ரிப்பு எல்லாருமே பெரியகுளத்து ஒட்டுமொத்தமாக உளுந்து போடுறோம். அதுக்கு வேளாண்மை துறை எங்களுக்கு மிகவும் ரொம்ப ஊக்கமாக இருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த தடவை கிருஷி ஒரு உளுந்து போட்டு எங்களுடைய அதில் ரொம்ப லாபம் அடையணும்னு நம்பிக்கையோடு இருக்கோம். இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறையும் விவசாய பெருமக்களும் தேசிய அளவிலான விவசாய விளைபொருட்களின் வளர்ச்சிக்கும் பல துறைகளின் மூலம் மானியங்கள், விவசாயிகளுக்கு கடன்கள் மற்றும் ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை மேற்கொள்ளும் விவசாய நலத்திட்டங்கள் மற்றும் செயல் விளக்கங்களை விவரிக்கிறார் அம்மாவட்டத்தின் வேளாண் செயற்பொறியாளர் திரு பி. ஆனந்தராஜா. இறைவன் நமக்கு பவர் வீடர், பவர் ஸ்ப்ரேயர், ப்ரூஸ் கட்டர் போன்ற பல கருவிகளும் கொடுக்குறாங்க. அதில் இந்த வருஷம் 50% மானியம், அடிப்படை வகையிலேருந்து 50% மானியத்தில் கொடுக்குறாங்க. அதுபோக ஆதிராடவர் SC/ST ஆதிராடவர் உறுப்பினருக்கு 60% மானியத்தில் கொடுக்குறாங்க. இது அவங்க நிறையா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வேளாண்மை இயந்திரமாக்குதலேருந்து பலதரப்பட்ட கருவிகள் கொடுத்து வேளாண்மையை செயல்படுத்திட்டு வருவோம். இந்த நிதியாண்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தில் 417 தடுப்பணைகள் கட்டுவதற்கு 94.92 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிதியாண்டில் முடிந்துவிடும். இதுபோக வேளாண்மை இயந்திரமாக்கல் திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு வரப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவினருக்கு 118 இயந்திரங்கள் வாங்குவதற்கு 72.6 லட்சம் நிதி ஒதுக்கீடு வரப்பெற்று விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். அதேபோல் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடன் வகுப்பினருக்கு ஒரு 22 கருவிகள் வாங்குவதற்கு 13 லட்சம் நிதி ஒதுக்கீடு வரப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் வழங்கி வருகிறோம். இந்த நிதியாண்டு மார்ச் 31க்குள் அனைத்து கருவிகளும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். காளான் நம் அன்றாட சமையலுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அடங்கியுள்ளன. இது வணிக ரீதியாக வளர்க்கப்பட்டு வருகிறது. வேளாண் பெருமக்களுக்கு உப தொழிலாக மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகளும் சுயதொழில் முனைவோரும் காளான் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். காளான் உணவாக மட்டுமல்லாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான காளான் ரஸ்க், காளான் பிரெட் போன்றவை தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காளான் உற்பத்தி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தாவர பாதுகாப்புத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரகாசம் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிப்பி காளான்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அது பார்த்திங்கன்னா அதிகமாக 3 வகையான காளான் நம்ம அதிகம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். காளான் வளர்ப்புக்கு நம்ம முக்கியமாக வேண்டியது பார்த்திங்கன்னா விதை. எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறப்ப தரமான விதை வேண்டியுமோ அதேமாதிரி நம்மளுக்கு காளான் வளர்ப்புக்கு தரமான வித்துக்கள் வேண்டியிருக்கு. இப்போ காளான் வித்து தயாரிப்பு எப்படின்னு நம்ம பார்த்துக்க போகிறோம்.
இப்போ காளான் இதுதான் பார்த்தீங்கன்னா காளான் வித்துப்பை. இயற்கை அளித்த வரம் வந்து நீரும் மண்ணும் தான். அதை ஒவ்வொருவரும் அதை வந்து நீரும் நிலத்தையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், மேம்படுத்தணும். நம்முடைய அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு துறைகள் மூலம் பல திட்டங்களை தீட்டி மண் வளத்தை பாதுகாக்கவும், நீர் வளத்தை பாதுகாக்கவும், பராமரிக்கவும், மேம்படுத்தவும் பல திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் பல திட்டங்களை தீட்டி வருகிறது. அவற்றில் வேளாண்மை இயந்திரமாக்குதல் முக்கியமான திட்டமாகும். அடுத்து மண் வளத்தையும் மற்றும் நீர் வளத்தையும் பாதுகாக்கிறது ஒரு திட்டமாகும். அடுத்து பாசன நீர் மேலாண்மை, இந்த திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண் வளத்தை நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தடுப்பணை கட்டுதல், கசிநீர் குட்டை அமைத்தல் போன்ற பணிகளையும் செய்திருக்கிறது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டம் செயல்படுகிறது. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50% அது 50%க்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மாவட்ட பகுதிகள் தான் வருகிறது. இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலையை பாதுகாக்கிறதும் மண்ணரிமானத்தை தடுக்கிறது தான் முக்கிய நோக்கமாகும். இந்த மண்ணரிமானத்தை தடுக்கிறதுக்காக தான் 3 ரீச்சாக பிரிக்கிறாங்க. அப்பர் ரீச்னு சொல்லி அதை வந்து ஒன்று பிரிக்கிறாங்க. மேலே முதல் கட்டத்தில் அப்பர் ரீச், மிடில் ரீச், லோயர் ரீச். அந்த அப்பர் ரீச்சில் வந்து வெற்றுக்கள் தடுப்பணைகள் குறைந்த வேரத்தில் கட்டுறாங்க. மிடில் ரீச்சில் நல்ல செக் டேம் தடுப்பணைகள் நல்லா கட்டுறாங்க. லோயர் ரீச்சில் கேபிஎன் செக் டேம், சிமெண்ட் செக் டேம் போன்ற கட்டுறாங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தியில் நடக்கிற திட்டங்கள். அடுத்தபடியாக வேளாண்மை இயந்திரமாக்குறதுல வந்து தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நமக்கு மானிய விலையில் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது. அதில் விவசாயிகளுக்கு வந்து பேசிக் ப்ரைஸ், அடிப்படை விலையில் 40% முன்னாடி கொடுத்தாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 2007-8 ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2007-8 இந்த கடந்த வருடம் வரைக்கும் 2011-12 வரைக்கும் ஒரு 380 இயந்திர கருவிகள் 4,46,00,000 மானியத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷமும் ஒரு நமக்கு 79 லட்சம் சேங்ஷன் ஆகிருக்கு என்ஏடிபி திட்டத்தில் கொடுக்குறது. அதில் குறிப்பாக களையெடுக்கும் கருவி 20 HP, அதாவது 20 குதிரை களையெடுப்பு கருவி, பவர் டில்லர்,